சில தகப்பன்மார்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்கல்ல, என் மகனுக்கு என் மேலே ரொம்ப அன்பு என்பதாக. அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அன்பாக இருக்கிற மாதிரி பேசலாம். வெளியிலலாம் போகிறான்ல மகன், காலேஜுக்கு போகிறான், வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறான், எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை என் மகனுக்கு என் மேலே நான் ரொம்ப அன்பு, அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான். என் வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுப்பான், கீழ்ப்படிவான். மகனை இத்தனை மணிக்கு வந்துடணும்ப்பான்னு சொன்னால் கரெக்டாக அத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து விடுவான். மகனை இது வேண்டாம் மகனே, அது தேவையில்லைப்பான்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் செய்யக்கூடாது, ஏன் போகக்கூடாது, ஏன் எனக்கு உரிமை இல்லையா, நான் என்ன இப்போ சின்ன பையனா, நான் வாலிபன் ஆயிட்டேன், ஒன்றுமே ஒரு நாள் அவன் பேசுவதே இல்லை. அவன் தன் விருப்பத்தை சொல்லுவான். என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னால் யோசித்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான் போயிட்டு வரட்டுன்னு சொன்னால் சரின்னு போவான். வேண்டாம் மகனே, இது எனக்கு சரியா தெரியல, நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னால் சரிப்பான்னு சொல்லிடுவான். ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணினதில்லை, திருப்பி பேசினது இல்லை, தான் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணினது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அவன் ஒபே பண்ணுவான், கீழ்ப்படிவான், ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னார். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஒரு தகப்பன் மேல பிள்ளை வைத்திருக்கிற அன்பு என்பது தகப்பனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படிவது, அந்த வார்த்தையை அப்படியே கடைபிடிப்பது.